போனே ஒரு சூப்பர் பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாட்டு கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது என்ன பாட்டு ஞாபகம் வரலையே. ஏதோ ஒரு பேர்ல தான் ஆரம்பிக்கும். என்ன பேரு? சந்தோஷம். ஆமா ஆமா, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே. அடுத்த லைனு சந்தோஷம் ரொம்ப பொங்குதா இல்லையே. அச்சோ அச்சோ, பாட்டு தெரியலையே. ஆனால் அவங்கெல்லாம் சூப்பராக பாடினாங்க, நமக்கு மட்டும் வர மாட்டேங்குது. சரி, பாட்டு தான் வரல, ஒரு டான்ஸ் ஆச்சு ட்ரை பண்ணுவோம். ஒரு ஸ்டெப் ஆச்சு வருதான்னு பார்க்கலாம். ஆ ஆ சதிக்கல, மார்ச் பாஸ் மாதிரி இருக்கு. சே, பாட்டும் வரல, டான்ஸும் வரல. சரி, வேற என்ன பண்ணலாம்? அச்சோ, நாளைக்கு எக்ஸாம், மறந்தே போயிட்டேனே. சரி, பாட்டாவது டான்ஸ் ஆகுது, எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு நம்ம படிக்கிற வேலையை பார்ப்போம். என்ன பாடும்? நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஆமா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மேம் சொன்னாங்க இதை படிச்சிடணும். டைம் ஆயிடுச்சு, தூங்கிட்டேனே. எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு. பாட்டும் வரல, டான்ஸும் வரல, படிப்பும் வரல. என்னதான் நம்ம இப்படி இருக்கோம்? நிஜமாவே நமக்கு டேலண்ட் இருக்கா இல்லையா? எல்லாரும் பாட்டுலயும் கலக்குறாங்க, டான்ஸ்லயும் கலக்குறாங்க, படிப்புலயும் கலக்குறாங்க, சூப்பரா பண்றாங்க. நமக்கு இது ஒண்ணு கூட வர மாட்டேங்குது. அச்சோ, நமக்கு ஒண்ணுமே தெரியல. நம்ம வேஸ்ட். நம்மளுக்குள்ள ஒரு டேலண்ட்டும் இல்லை. ஹலோ 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 குட்டீஸ், இந்த மாதிரி தான் நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரீஸோட ஹலோ டீம் உனக்காக அப்படின்ற நிகழ்ச்சியில பாக்குறதுல அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா? என்ன பார்க்கும்போது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா இல்ல சேடா இருக்கா? இன்னைக்கு யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? கை தூக்குங்க. அச்சோ, கொஞ்சம் பேர் சேடா தான் இருக்கீங்க. என்னாச்சு? பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் தரலையா உங்க மம்மி இன்னைக்கு? சரி சரி, நம்ம எல்லாரும் இன்னைக்கு பிபிஎஸ்ல என்ன கத்துக்க போறோம் தெரியுமா? இன்னைக்கோட டாபிக் எனக்கு தாளந்து இருக்கா. இதுதான் இன்னைக்கு எல்லாரோட மனசுலயும் இருக்கு. படிக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், ஸ்டடீஸா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், எதுனாலும் என்ன நினைக்கிறோம்? எனக்கு வராது, அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் வேணும். எனக்கு டேலண்டே இல்லை, அப்படிதானே நம்ம நினைக்கிறோம். சரி, இன்னைக்கு செஷன்ல அக்கா உங்களுக்கு சில காரியத்தெல்லாம் சொல்லி தர போறேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு டேலண்ட் இருக்கா இல்லையான்னு. சரி, எது பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணும்? சீக்கிரம், சத்தமா. கரெக்ட், ப்ரே பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேயா? சரி, நம்ம இன்னைக்கு ப்ரே பண்ணிட்டு இன்னைக்கு கிளாஸ் கூட போலாம். ப்ரே பண்ணும்போது 3 விஷயம் பண்ணணும். யார் இந்த 3 விஷயத்தை கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாமா? சீக்கிரம் சீக்கிரம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? முழங்கால் படியிடணும். செகண்ட் என்ன பண்ணணும்? கை கொத்துக்கொள்ளணும். கை கொப்பிட்டீங்களா? தேர்ட் என்ன பண்ணணும்? கண்ணு மூடிக்கணும். சரி, நம்ம எல்லாம் ப்ரே பண்ணலாமா? தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. இந்த நாளில் கூட இந்த விபிஎஸ்ல இணைந்திருக்கிற ஒரு பிள்ளையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. ஒரு பிள்ளையோட வாழ்க்கையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளின் பாடத்தை ஆண்டவரே இயேசுவே நீங்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ராஜா. எங்களுக்குள்ள இருக்க ஒரு தாளந்தையும் இன்னைக்கு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ற டேவா இந்த டே இருக்கட்டு சுவாமி. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். வெரி குட். என் கூட சேர்ந்து எல்லாரும் ரொம்ப நல்லா ப்ரே பண்ணீங்க. ஓகேயா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? அக்கா சொன்னேன், சத்தமா. எனக்கு தாளந்து இருக்கா? சரி, இந்த கேள்விக்கு பதில் நம்ம எதுல இருந்து பார்க்க போறோம்? பைபிள்ல இருந்து பார்க்க போறோம். யாரெல்லாம் இன்னைக்கு பைபிளோட வந்து கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கீங்க? பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையா? சச்சோ, கொஞ்சம் பேர் கொண்டு வரலையா? சரி, ஓடுங்க ஓடுங்க, போங்க போங்க, பைபிள் எடுத்துட்டு வாங்க.
ஓகே, பைபிள் எடுத்துக்கோங்க, பேப்பர் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க. சில பேரெல்லாம் தண்ணி ரொம்ப குடிப்பீங்கன்னா வாட்டர் பாட்டிலும் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் நம்ம அக்கா உங்களுக்கு ஒருத்தர் சொல்றோம். அவருக்கு டேலண்ட் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு நம்மள மாதிரியே தான் இருந்தாராம். ஆனா அவருக்குள்ள டேலண்ட் இருந்தா இல்லையான்னு பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஓகே, அவர் யாருன்னா டேவிட். டேவிட்னு ஒரு பையன் இருந்தானா. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? அவன் ஒரு ஷெப்பர்ட் பாய். ஷெப்பர்ட் பாய்னா யாரு? ஆடு மேய்க்கிறவன். அப்போ அந்த பையன் பைபிள் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆடு மேய்ப்பான். அப்போ இன்னைக்கு நம்மளெல்லாம் அம்மா அப்பா படிக்கலன்னா என்ன சொல்லுவாங்க? ஆடு மேய்ப்போ, இல்ல 4 எருமை மாடு வாங்கி தரேன் போய் மேய்ப்போ அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் காரியம் ஒழுங்கா வரல அப்படின்னா இதையாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா டேவிடுக்கு எப்படி தெரியுமா? டேவிடோட அப்பா அவனோட பிரதர்ஸ் எல்லாரையும், அவன் கூட பிறந்த எல்லா அண்ணனுங்களையும் நல்ல மிலிட்ரி ட்ரைனிங்க்கு அனுப்பிச்சிட்டாங்க. ராஜாவோட வார்க்கெல்லாம் முன்னாடி நின்று ஃபைட் பண்ற ஒரு பெரிய ப்ரொஃபஷன், சூப்பரா மரியாதையா இருக்கிற ப்ரொஃபஷன், அதுக்கு படிக்க அனுப்பிச்சிட்டாரு. ஆனா தாவீதை மட்டும் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? ஆடு மேய்க்க அனுப்பிச்சிட்டாரு. அப்ப தாவீதுக்கு எவ்வளவு சோகமா இருக்கும். இப்படி யோசிச்சு பாருங்களேன். டெய்லி நம்ம அண்ணாலாம் இருந்துச்சு திட்டப்பா ரெடி ஆகி நல்ல காலையிலேயே ஜிம் போயிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு மிலிட்ரி ட்ரைனிங்க்கு போயிடுவாங்க. இதே நம்ம என்ன பண்ணுவோம்? தாவீது இடத்துல நம்ம எந்திரிச்சு நம்ம குளிச்சு தூக்கு சட்டியில சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஆடு மேய்க்க ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு நம்ம போயிடுவோம். அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு நாள் அவங்கள பார்க்கும்போது என்னடா இது, அவங்க ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, ஆடு மேய்க்கிறவனோட ட்ரெஸ் எப்படி இருக்கும், அவங்க சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கும், இவனோட தூக்கு சட்டி சாப்பாடு எப்படி இருக்கும். அப்போ டேவிட் ஒரு நாள் என்ன நினைச்சிருப்பான்? நம்ம தத்தி, நம்மளுக்கு எதுவுமே தெரியல, எதுவுமே வராது, அதனாலதான் நம்ம அப்பா நம்மள ஆடு மேய்க்க அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான்ல. ஆனா கதை வேற. அவன் ஆடு மேய்ச்சாலும் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ரொம்ப உண்மையா ஆடு மேய்ச்சான். அம்மா அப்பாவை எதுக்கு அவன் பேசவே இல்லை. அவங்க அப்பா சொன்னதை அவன் நல்லா சந்தோஷமா செஞ்சான். ஆமா, எப்படிதான் நீங்க ஆடு மேய்க்கிறத சந்தோஷமா செஞ்சான்னு சொல்றீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, என்ன சொல்றான்? சிங்கம் வந்துச்சான், கரடி வந்துச்சான், அதுகிட்டலாம் சண்டை போட்டு அவனோட ஆட்டை காப்பாத்துனானா. ஏனோ தானோ ஆடு மேய்க்கிறவன் ஏன் சண்டை போட்டு ஆடை காப்பாத்தணும்? யோசிச்சு பாருங்களேன். அப்பா கிட்ட போயிட்டு டாடி லயன் வந்துச்சு, கரடி வந்துச்சு, 2 ஆடை எடுத்துட்டு போயிடுச்சு, நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு தாவீது சொல்லிருக்கலாமே. ஆனா தாவீது அப்படி சொல்லல. அவனுக்கு இருக்க கொஞ்சத்துல அவனுக்கு கொடுத்த கீழான வேலையா இருந்தாலும் அவன் உண்மையா செஞ்சான். கரடி எல்லாம் லயனு எது வந்தாலும் அவனோட அந்த ஆட்டுக்குட்டிகளை அவன் பாதுகாத்தான். சோ இப்படி இருக்க பிள்ளைங்களை ஏசப்பாக்கு எப்படி பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ஜீசஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? தாவீதுக்கு அபிஷேகத்தை தந்து இந்த மிலிட்டரி ட்ரைனிங் போன பிரதர்ஸ் எல்லாம் ராஜா ஆல. இந்த ஆடு மேய்ச்ச தாவீது தான் பெரிய ராஜா ஆயிட்டான். ஆமா, இன்னைக்கு தாவீது ராஜா இல்லாத ஒரு சண்டே ஸ்கூல் இருக்கா? தாவீது ராஜா பத்தி சொல்லாம ஒரு தடவையாச்சும் நம்ம சர்ச்ல இருந்திருக்காங்களா? எத்தனை தடவை தாவீது ராஜா பத்தி சொல்லியிருக்காங்க, எத்தனை தடவை தாவீது ராஜாவோட பாட்டெல்லாம் பாடுறோம். ஓ, நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்குள்ள டேலண்ட் இல்லைன்னு சொல்லவே கூடாது. யாரு எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் கர்த்தரால உயர்த்த முடியும். அப்ப நீ எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். இன்னொரு சீக்ரெட் தாவீது கிட்ட இருந்து படிச்சுக்கலாம். என்ன சீக்ரெட்? யாராச்சும் சொல்லுங்க. தாவீது எப்படிப்பட்டவன்? அவன் ஆடு மேய்க்கும் போதும் சரி, அரசனா இருந்த போதும் சரி, ஒன்னே ஒண்ணு அவன்கிட்ட எப்பவுமே இருந்துச்சு. அது என்னது? சீக்கிரம் சொல்லுங்க. என்ன தெரியுமா இருந்துச்சு? துதி. அவன் பிரைஸ் பண்ணிட்டே இருந்தான் ஆண்டவரை. அவன் ஒரு நாளும் முறுமுறுக்கவே இல்லை. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும்? எனக்கு எதுவுமே வரல, எனக்கு டேலண்டே இல்லை,
அப்படி நம்ம நினைக்க கூடாது. நம்ம எப்பவுமே என்ன நினைக்கணும், ஆண்டவர் வச்ச நேரம் வரும் பொழுது, ஆண்டவரோட வேலை வரும் பொழுது என் தேவன் என்னை உயர்த்த வல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம அவரோட வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டே இருக்கணும், துதிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் நம்ம கூட இருக்க எல்லா காலங்களையும் வெளிக்கொண்டு வரும். சரி, இது ஒரு கதை. இன்னொரு கதை பார்க்கலாமா? ஏன்னா சில பேர்லாம் என்கிட்ட சொல்றதுன்னு கேக்குது. என்னன்னு சொல்றீங்கன்னு சொல்லட்டுமா? அக்கா, நான் ரொம்ப ரொம்ப ஏழைக்கா. அக்கா, எனக்கு எதுவுமே வராதுக்கா. நான் ரொம்ப பலவீனமானவன். என் குடும்பம் ரொம்ப தாழ்மையான குடும்பம். என் ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பணக்காரங்கக்கா. என் ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப ரிச் ஃபெலோஸ்க்கா. என் ஸ்கூல்ல இருக்கவங்க சூப்பர்க்கா. அவங்களுக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஆனா என் அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப படிக்காதவங்க. அவங்களுக்கு அவ்வளவா வெளி உலகம்னா தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்காகவும் அக்கா ஒரு குட்டி கதை வச்சிருக்கேன். ஆமா, அக்கா கதை எங்க இருந்து எடுப்பேன்? சீக்கிரம் சொல்லுங்க. பைபிள்ல இருந்து தான் எடுப்பேன். சரி, பைபிள்ல கிடியோன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் யாருன்னு அக்கா அவங்களுக்கு சொல்லு. அவன் யாரு தெரியுமா? அவனோட குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பமா. அவனோட குடும்பம் வீக்கெஸ்ட் ட்ரைபுன்னு வசனம் சொல்லு. அந்த குடும்பத்திலயும் ரொம்ப சிறியவனா கிடியன். அப்போ அவன் என்ன நினைச்சிருப்பான், நம்ம எல்லாம் ஏதாச்சும் இந்த உலகத்துல சாதிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சிருப்பான். நம்மளுக்குள்ள ஏதாச்சும் டேலண்ட் இருக்கா அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா உண்மை அது இல்ல. கிடியன் ஒரு நாள் என்ன பண்ணா, அவனோட ரெகுலர் வேலைக்கு போனானா. என்ன தெரியுமா அவனோட ரெகுலர் வேலையா போயிட்டு இருந்தா, அவன் போயிட்டு கோதுமையெல்லாம் அடிச்சு கோதுமைய கலெக்ட் பண்ணிட்டு இருந்தானா. அப்போ அவன் காதுல ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆமா, அப்படி ரொம்ப பெரிய சத்தம் கேட்டுச்சான். உடனே அவன் திரும்பி பார்த்துட்டு, யாரையோ கர்த்தர் கூப்பிடுறாரு, யாரா அந்த பராக்கிரமசாலி அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்தானா. உங்களுக்கு புரியலையா? திருப்பி சொல்றேன் அக்கா. ஒரு நோஞ்சா இருக்கான், சரியா? அந்த நோஞ்சா இப்படி உட்காந்து போன் பேசிட்டே இருக்கான்னு வச்சுக்குவோம், சரியா? ஒல்லியா இருக்கா, சாப்பிட்டு 10 நாள் ஆன மாதிரி இருக்கான், ஹலோ அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்கான். அந்த சைடு இருக்க ஒருத்தர் கூப்பிடுறாரு, ஏய் 6 பேக் வச்சிருக்கவனே, ஏய் 6 பேக் வச்சிருக்கவனே, திரும்பி பாரு அப்படின்னா அவன் திரும்பி பாப்பானா இல்லையா? பார்க்கவே மாட்டான். யாரோ ஒருத்தர் 6 பேக் வச்சிருக்கான், அவனதான் கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைப்பான். ஆனா அப்படி இல்ல. கர்த்தர் என்ன பண்றாரு கிடியனை? அவன் ரொம்ப 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 பயந்தவன். அவனால சண்டைக்கெல்லாம் போவே முடியாது. ஆனா கர்த்தர் அவனை என்னன்னு கூப்பிடுறாரு? பராக்கிரமசாலியே அப்படின்னா மைட்டி வாரியர்னு அர்த்தம். அவன் முன்னாடி யாருமே நிக்க முடியாதுன்னு அர்த்தம். அவன் சண்டைக்கு போனானா சக்சஸ் தான், ஃபெயிலியரே கிடையாது. இப்படி எல்லாம் கடவுள் சொன்னா நம்ம நம்புவோமா? சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? ஜஸ்ட் பாஸ் ஆனாலே பெருசுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப ஜீசஸ் சொல்றாரு, ஏய் நீ தான் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க், நீ தான் நெக்ஸ்ட் 100 வாங்க போற அப்படின்னு என்ன சொல்லுவோம்? போங்க ஜீசஸ், காமெடி பண்ணாதீங்க, எனக்கு என்ன பிடிச்சாலும் வர மாட்டேங்குது, என்ன போய் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு நினைப்பீங்கல்ல. அதே மாதிரிதான் கிடியனும் நினைச்சான். கிடியன் கர்த்தர் சொன்னதை நம்பவே இல்லை. அவன் சொன்னா, இல்ல நீங்க பாட்டுக்கு சொல்றீங்க, என்னாலலாம் இவங்க முன்னாடி போய் சண்டை போட முடியாது அப்படின்னு நினைச்சான். ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் 3 times ப்ரே பண்ணான். நிஜமாவே நீங்க என்ன பராக்கிரமசாலின்னு சொல்றீங்களா? நிஜமாவே நான் போனா நீங்க எனக்கு பேட்டில்ல சக்சஸ் தருவீங்களா அப்படின்னு 3 தடவை அடையாளத்தோட ஜெபம் பண்ணான். அப்போ உடனே 3 தடவையும் சாமி அவன் கேட்ட அடையாளத்தை கொடுத்தாரு. அவன் என்ன கேட்டு ஜெபம் பண்ணானோ, என்ன சைன் கேட்டு ஜெபம் பண்ணானோ அது அப்படியே பைபிள்ல நடந்துச்சு. அதே மாதிரிதான் இன்னைக்கும் ஜீசஸ் உங்களை எல்லாம் பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? நீ தாளந்தில்லைன்னு சொல்ற,
ஆனா சாமி என்ன சொல்றாரு, நிறைய தாளம் உனக்கு வச்சிருக்கேன்டா, நிறைய தாளம் உனக்கு வச்சிருக்கேன் தங்கச்சி, அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்றாரு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ இப்பவே இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு போய் முழங்கால் போட்டு ஜபம் பண்ணி, என்னையா சொன்னீங்க நீங்க, எனக்கா தாளம் இருக்குன்னு சொன்னீங்க ஏசப்பா, எனக்குள்ள என்ன தாளம் இருக்கு நீங்க சொல்லுங்க, நான் செய்ய ரெடி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஜீசஸ் கண்டிப்பா உங்களோட தாளத்தை வெளியே கொண்டு வருவாரு. சரி சரி, அக்கா 2 கதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இன்னொரு கதை வச்சிருக்கேன், 3வது கதை. யாருக்கு வேணும் இந்த 3வது கதை? வெரி குட். ஓகே, 3வது கதை என்னன்னா, சரி, நான் படிச்சதே இல்லை, ஸ்கூல் பக்கம் கூட எட்டி கூட பார்த்தது இல்லை, என்ன சாமி பயன்படுத்த முடியுமா? எனக்கு ஆண்டவர் தாளந்து கொடுத்துருப்பாரா? நான் ஸ்கூல் பக்கம் கூட ஒதுங்கினதே இல்லை. என்ன எங்க அம்மா அப்பா எவ்வளவோ படின்னு சொன்னாங்க, நான் ட்ரை பண்ணேன், ஆனா எனக்கு படிப்பே வரலக்கா. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கூல் நிறுத்திட்டு வேற குட்டி குட்டி வேலை எல்லாம் பாக்குறது, மத்தபடி சின்ன சின்னதா காரியங்கள் எல்லாம் பண்றது, அப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. எனக்கு என்னக்கா டேலண்ட் இருக்க போகுது அப்படின்னு நீங்க எல்லாம் கேக்குறீங்களா? ஓகே, இந்த கதை கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியுமா முடியாதான்னு. ஓகே, யாருக்கெல்லாம் ஃபிஷர்மேன் தெரியும்? ஃபிஷர்மேன்னா யாரு? மீன் பிடிக்கிறவங்க. அப்போ மீன் பிடிக்கிறவங்க 2 பேர், பீட்டர், ஜான் அப்படின்னு பைபிள்ல இருக்காங்க. அவங்க மீன் பிடிக்க போனாங்க. ஓகேவா? அவங்க ஸ்கூலே போனதில்லை, அவங்களுக்கு எந்த ட்ரைனிங்கும் கிடையாது. அவங்களோட பரம்பரை தொழிலா அவங்க செய்யறது என்னது? மீன் பிடிக்கதா தெரியும். ஓகேவா? ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு தடவை இந்த பீட்டரையும் ஜானையும் பிடிச்சு நிறைய கேள்வி கேட்க, எப்படி நீ இதை செய்யலாம், அப்படி நீ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு பெரிய பெரிய அத்தாரிட்டிஸ் எல்லாம் சுத்தி நின்னுட்டாங்களாம். இப்ப இப்படி எடுத்துக்கோமே, ஒரு மீன் பிடிக்கிறவங்க மாட்டிக்கிட்டாங்க, போலீஸ் நிக்கிறாங்க, ஜட்ஜ் நிக்கிறாங்க, எல்லாரும் நிக்கிறாங்க. நின்று அவங்களும் கேள்வி கேட்கிறாங்க, ஏன் இப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண, நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன வரும்? நம்ம அம்மா அப்பா கேள்வி கேட்டாலே நமக்கு பேச வராது. இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் கேள்வி கேட்கும் போது நம்மளால பேச முடியுமா? ரொம்ப பயந்துருவோம், காலெல்லாம் நடுங்கும், அச்சோ என்ன பண்ண போறாங்க, நம்மளை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்களே அப்படின்னு தானே நம்ம பயப்படுவோம். ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? பீட்டரும் ஜானும் filled with Holy Spirit, ஆவியானவர்னால அப்படியே நிரம்பி அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் டான் டான் டான்னு பதில் சொன்னாங்களாம். எந்த அளவுக்குன்னா, அந்த கேள்வி, அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க சொல்றாங்களாம், அக்கா இந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதுமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போ இது யார் சொல்றா தெரியுமா? நல்ல படிச்ச ஸ்காலர்ஸ், அத்தாரிட்டிஸ், போலீஸ்மேன், ஜட்ஜஸ், அவங்கெல்லாம் படிக்காத பீட்டரையும் ஜானியும் பார்த்து என்ன சொல்றாங்களா? எப்படிரா, அந்த மாதிரிதான், எப்படி இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்க, நல்ல ஸ்கூல் படிச்சவங்க மாதிரி பேசுறாங்களே, நல்ல காலேஜ் எல்லாம் போய் பெரிய டிகிரி வாங்கின மாதிரி பேசுறாங்களே அப்படின்றதுக்கு ஆன்சர் வசனத்திலேயே இருக்கு. என்ன இருக்கு? அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தார்கள். ஜீசஸ் நம்ம கிட்ட கூடவே இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? என்ன கேட்டாலும் நமக்கு தெரியும். போங்கக்கா, சும்மா சொல்லாதீங்க. சும்மா சொல்லல அக்கா, நிஜமா தான் சொல்றேன். ஜீசஸ்க்கு தெரியாதது ஏதாச்சும் இருக்கா சொல்லுங்க? ஜீசஸ்க்கு மேத்ஸ் நல்லா வரும், இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு சொல்லலாமா? இல்ல ஜீசஸுக்கு ஹிந்தி சூப்பரா வரும், அவருக்கு சயின்ஸ் தெரியாது அப்படி சொல்லலாமா? இல்ல ஜீசஸ் ஃபீவர் எல்லாம் சரி பண்ணிடுவாரு, பெரிய பெரிய வியாதினா கொஞ்சம் கஷ்டம் அப்படி சொல்லலாமா? இல்ல ஜீசஸ் வெட்டின காதெல்லாம் பைபிள்ல ஒட்டிருக்காரு, கை உடைஞ்சாதான் கஷ்டம் அப்படி சொல்லலாமா? இல்ல ஜீசஸ்க்கு ஃபீவரும் ஒண்ணுதான், ஜீசஸ்க்கு கேன்சரும் ஒண்ணுதான், ஜீசஸ்க்கு கை வலியோ காது வலியோ கால் வலியோ எல்லாம் ஒண்ணுதான்.
ஜீசஸ்க்கு இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே தெரியும். ஜீசஸ்க்கு தெரியாதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்போ ஜீசஸ் நம்ம கூடவே இருக்கும்போது, ஜீசஸ் நம்ம பக்கத்துல உட்கார வச்சு நம்ம ஆன்சர் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஜீசஸ் நம்ம காதுல எல்லா ஆன்சரும் சொல்லிடுவாங்க. ஜீசஸ் என்ன சொல்லுவாரு? இதுக்கா யோசிக்கிற, இதுக்கு ஆன்சர் இது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம் அப்படின்னு ஜீசஸ் சொல்லிடுவாங்க முன்னாடியே, அங்க குழி இருக்கு, அங்க பள்ளம் இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா போ, லெஃப்ட்ல போ அப்படின்னு ஒரு மனுஷன் பக்கத்துல நின்று நம்மளை டைரக்ட் பண்றது எப்படியோ அப்படிதான் இயேசுவோடு நமக்கு இருக்க அனுபவம். ஜீசஸோட நம்ம இருந்தோம் அப்படின்னா ஜீசஸ் நம்மளை கீழே விடவே மாட்டாங்க. அக்கா சொன்ன இந்த 3 கதை யாருக்கெல்லாம் பிடிச்சிச்சு? கை தூக்குங்க. கொஞ்சம் பேருக்கு தான் பிடிச்சிச்சா? சரி, இப்போ அக்கா ஒண்ணு சொல்ல போறேன், அது உங்க எல்லாருக்குமே பிடிக்கும், பார்க்கலாமா? சரி, இப்போ அக்கா உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் ரெடியா? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். பேண்ட் எல்லாம், ஷர்ட் எல்லாம், கேர்ள்ஸ் எல்லாம் ரெடியா ரெடியா ரெடியா? எல்லாம் ஒதுரிக்கோங்க, எல்லாம் ரெடி ஆயிக்கோங்க, எந்திரிச்சுடுங்க. ஓகே, இப்போ அக்கா உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், சரியா? அந்த இடம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பெரிய ரூம். ஓகே, டார்க்கா இருக்கு, ஃபுல் இருட்டு. இருட்டுனா இருட்டு. அக்கா எங்க நிக்கிறேன், நீங்க எங்க நிக்கிறீங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. கண்ணை மூடுனதோட இருட்டு. அப்படி ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். இப்ப அக்கா உங்க எல்லாத்துக்கும் ஒரு क्वेश्चन கேக்குறேன். அந்த ரூம்குள்ள என்னென்ன இருக்கு? யாரு கரெக்ட்டா சொல்ல முடியும்? கரெக்ட். ரூமுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, இருட்டதா இருக்கு. ரூமே காலியா இருட்டா இருக்குக்கா. ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ அக்கா என்ன பண்ண போறா? நம்மளும் அதே இடத்துல தான் இருக்கோம், சரியா? அதே ரூம்குள்ள இருக்கோம், அவங்க அதே பொசிஷன்ல நிக்கிறீங்க. இப்ப அக்கா என்ன பண்றேன், மெதுவா அப்படி தடவி தடவி போயிட்டு ஒரு ஸ்விட்ச் போர்டை கண்டுபிடிச்சிட்டு ஸ்விட்சை போட்டேன். ரூம்ல இருக்க எல்லா லைட்டும் எரிஞ்சிருச்சு, செம்ம வெளிச்சமாயிடுச்சு. அப்போ இப்ப அக்கா கேக்குறேன், அந்த ரூம்குள்ள என்னெல்லாம் இருக்கு? என்னது தெரியுமா? ஒருத்தன் கத்துறான், அக்கா இங்க நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு, அக்கா இங்க நிறைய காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு, அக்கா இங்க புது புது Dress இருக்கு, அக்கா இங்க பாருங்க அக்கா பிரியாணி சுட சுட யாரும் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ, அப்படின்னு எல்லாரும் லிஸ்டா சொல்லிட்டே போறாங்க. அப்போ இதே ரூமுக்கு தான் அக்கா அவங்க எல்லாரையும் கொஞ்ச நேரம் முன்னாடி கூப்பிட்டு வந்தேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? போங்கக்கா ஒரே இருட்டா இருக்கு, இந்த ரூம்க்கு எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்டீங்க. இப்ப என்னடா அக்கா எனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கு, எனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் லைட் இல்ல, நெக்ஸ்ட் லைட் இருக்கு. அப்போ லைட் போட்டோன்னே அந்த ரூம்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. சரி, இப்ப அக்கா ஒரு क्वेश्चन கேக்குறேன். லைட் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வருது? சிங்கு டக்குன்னு சொல்லணும், டைம் இல்ல அக்காக்கு. கரெக்ட் ஆன்சர். யாரு மெய்யான ஒளி? ஜீசஸ் இஸ் தி ட்ரூ லைட். அப்போ இயேசுபாரா வெளிச்சம். அப்போ இன்னைக்கு டாபிக் என்ன? எனக்கு தாளந்து இருக்கா? நீங்க எல்லாரும் இயேசுபாவை சேர்த்துக்காம என்னதான் எனக்குள்ள தாளந்து இருக்குன்னு நீங்க தேடினாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? முடியாது. ஏன்னா நம்ம இருட்டுல தேடிக்கிட்டு இருக்கோம். இதே இயேசுபாவை நம்ம சேர்த்துக்கிட்டு கரங்கோத்துச்சு இப்போ எனக்குள்ள தாளந்து இருக்கா இல்லையா நீங்க தேடுங்க. அப்போ இயேசுவோட வெளிச்சத்துல நம்மளுக்குள்ள என்ன தாளந்து இருக்குன்னு சொல்லி நிச்சயமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆடு மேய்க்கிற தாவீது அரசனான மாதிரி, ஒல்லி பிச்சாண்டி கிடியன் பராக்கிரமசாலியா 1,35,000 மீடியனைட்ஸை கொன்ன மாதிரி பீட்டரும் ஜானும் அன்ஸ்கூல்டு அன்ட்ரெயின்டா இருந்தவங்க போல்ட்னஸோட நல்ல தைரியமா பேசின மாதிரி நம்மளுக்குள்ளயும் என்ன தாளந்து இருக்குன்னு சொல்லி ஏசப்பா நமக்கு சொல்லி தருவாங்க. கரெக்டா? சரி, இதுதான் சீக்ரெட். இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க? சீக்ரெட்டை கத்துக்கிட்டீங்க. ஆமா, நம்மளுக்குள்ள தாளந்து இல்லைன்னு நம்ம சொல்லவே கூடாது. அப்படி சொன்னா நம்ம என்ன பண்றோம்? ஜீசஸை சேடா ஃபீல் பண்ண வைக்கிறோம்.
போறோம். ஏன்னா நம்ம எல்லாரையும் ஒரு ஒரு நோக்கத்துக்காக தான் ஜீசஸ் நம்மள படைச்சிருக்காங்க. சும்மா ஒன்றும் ஜீசஸ் நம்மள படைக்கல. சரி, நம்ம இப்படி வைப்போம். ஜானை இவன் பெரிய டாக்டர் ஆட்டும், ஓகே. ஷாரன் இவ பெரிய அட்வொகேட் ஆட்டும், சரி. ரூத் இவ ஒரு பெரிய 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 என்னது என்ன ஆகட்டும், ரைட் ஆன்சர் சயின்டிஸ்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் எல்லாரையும் கிரியேட் பண்ணும்போது, சரி ரூத் ஓகே, ஜான் ஓகே, சரி ரூபன் இவன் சும்மா பிறந்துட்டு சும்மா இருந்துட்டு சும்மா வரட்டும். அப்படி ஜீசஸ் யாரையுமே உருவாக்கல. ஜீசஸ் அப்படி யாரையுமே உருவாக்கல. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், எல்லாரும் காது திறந்து கேளுங்க. ஏனோ பிறந்தோம், ஏனோ வாழ்ந்தோம், ஏனோ இறக்குறோம் அப்படின்றது ஜீசஸ் நம்மளை உருவாக்குன நோக்கமே இல்லை. நம்மளுக்குள்ள ஒரு ஒரு யூனிக் டேலண்ட் இருக்கு. நம்ம செய்யற மாதிரி இன்னொருத்தவங்களால செய்ய முடியாது. நம்ம ஏதோ ஒண்ணு சூப்பரா செய்வோம், ஸ்பெஷலா செய்வோம். இன்னைக்கு நீங்க எல்லாரும் நேரம் எடுத்து நல்ல ஜெபத்துல இருந்து எனக்குள்ள என்ன யூனிக் டேலண்ட் இருக்கு, நான் எதை சூப்பரா ஸ்பெஷலா செய்யறேன், என்னால செய்ய முடியுது ஒரு காரியம் மற்றவங்களால செய்ய முடியாதது ஏது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா ஜீசஸ் உங்களுக்கு ஆன்சர் தருவாங்க. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு 3 கீவேர்டை ஞாபகம் வச்சுக்க போறோம். என்னென்ன கீவேர்டு? டேவிட் கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? praise. நம்ம என்ன பண்ணணும்? நல்ல ஆண்டவரை துதிக்கணும். நல்ல துதிக்க துதிக்க ஆண்டவரோட சித்தம் நம்மளோட வாழ்க்கையில் என்னன்னு வெளிப்படும். அதை நோக்கி ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார். தாவீதுக்கே தெரியாம தாவீத அரசன் ஆகிற பாதையில ஆண்டவர் கொண்டு போனார். அதே மாதிரி தான் கிடியோன் என்ன பண்ணான்? ப்ரே பண்ணான். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த பி பிரேயா, நல்ல ஜெபம் பண்ணணும். ஸோ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளுக்கு உண்டான காரியத்தை, நீங்க உங்களோட டிஃபிகல்ட்டிஸை நீங்க ஒரு ஒரு தடவை ட்ரை பண்ணும்போது, ஒரு ஒரு தடவை சோர்ந்து போகும்போது, ஒரு ஒரு தடவை பயமா இருக்கும் போதும் ஜெபத்துல ஆண்டவருக்கு நம்ம சொல்லலாம். ஒரு ஜெபம்னா என்ன சொல்லுங்க? ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுறது. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, அம்மா கிட்ட, அப்பா கிட்ட எல்லாம் எப்படி பேசுவோம், அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர்கிட்டயும் பேசணும். ஏசப்பா இன்னைக்கு நான் லேட்டா எழுந்துட்டேனே, சரி இந்த லேட்டா எழுந்ததெல்லாம் நல்லிஃபை பண்ணிடுங்க, எனக்கு நல்ல சுறுசுறுப்பு தாங்க, டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணி செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டே செய்யறது தான் ஜெபம். அதே மாதிரி ரொம்ப நேரம் ஆகுது, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன் ஜீசஸ் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது? தூக்கம் தாங்க சாமி, நான் நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக காலையில் எழுந்திரிக்கணும். இது ஒரு குட்டி பிரேயர். இப்போ நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம், ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டோம், ஸ்கூல் வரப்போகுது, ஜீசஸ் நான் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போயிடணும், நான் ஸ்கூல் போய் எல்லாம் மேம் சொல்றது எல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடணும். இதுவும் ஜெபம் தான். அதே கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, மேம் ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு இருக்காங்க, நமக்கு புரியவே இல்லை, குட்டி பிரேயர். ஜீசஸ் எனக்கு இதெல்லாம் நல்லா விளங்கணும் சுவாமி, எனக்கு உங்க ஞானத்தை தாங்க, ஞானத்தின் ஊற்றே நீங்க தானப்பா, நீங்க எனக்கு கொஞ்சம் 1% உங்க ஞானத்தை தந்தா போதுமே அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட இடவிடாம நம்ம பேசிக்கிட்டே இருப்போம்னா அதுவே போதும். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? பிரேஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ப்ரே பண்ண போறோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? பீட்டரும் ஜானும் பண்ணது என்ன தெரியுமா? ஜீசஸ் அவங்க கூட இருந்தப்போ, ஜீசஸ் இவங்கெல்லாம் டிசைபிள்ஸ், ஜீசஸோட டிசைபிள்ஸ் இல்லையா? ஸோ ஜீசஸும் சீஷர்களும் போகும்போதெல்லாம் ஜீசஸ் என்னெல்லாம் இவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே ஆண்டவர் உயிர் தெழுந்த உடனே அவங்க டிசைபிள்ஸ் அதோட ஜாஸ்தி அதிசயங்கள்லாம் செஞ்சாங்கன்னு வசனம் சொல்லுது. அப்போனா சும்மா எப்படி செய்ய முடியும்? ஏசாமி சொல்லி கொடுத்ததை ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஏசாமி சொன்னதை அசை போட்டுட்டே இருந்து என் எஜமான் எப்படி செஞ்சாரு அப்படின்றத யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அவங்களால அதெல்லாம் செய்ய முடிஞ்சிச்சு. அதுக்கு அக்கா ஈஸியா ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? பாண்டர். பாண்டர் அப்படின்னா அப்படியே அதை நினைச்சிட்டே இருக்கிறது, அதை ஆசை போட்டுட்டே இருக்கிறது, அதுல இன்னும் நல்லா தியானிக்கணும். ஸோ அப்போ நம்ம எதை தியானிக்கணும்? அவங்களுக்கு ஏசுசாமி இருந்து காமிச்சு சொல்லி கொடுத்து போனாங்க, நமக்கு ஏசுசாமி வேதத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? நம்மளோட எல்லா சுச்சுவேஷனுக்கும் பைபிள் என்ன சொல்லுது, இயேசுவோட வார்த்தை என்ன சொல்லுது. நாளைக்கே ஒருத்தவங்க வந்து நம்மள வேஸ்ட்ன்னு சொல்லுவான், நாளைக்கே ஒருத்தவங்க வந்து சி இது கூட உனக்கு தெரியாதா, இது கூட ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா, நீங்க ஒரு தண்டமா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. வேதம் என்ன சொல்லுது?
பைபிள் ஒண்ணு பத்தி நல்லதா காரியங்கள் இருக்கு. பைபிள்ல என்ன சொல்லுது, நம்ம எல்லாம் ராஜாக்கள், இயேசுவோட பிள்ளைகள். நம்மளுக்கு ஆண்டவர் விசேஷத்த ஞானத்தை கொடுத்திருக்காருன்னு சொல்லுது. நம்மளால அது வசனம் சொல்லுது, I can do all things through Christ who strengthens me சொல்லுது. அதுல என்ன போட்டிருக்கு, I can only jump அப்படின்னு சொல்லுதா, இல்ல I can only dance அப்படின்னு சொல்லுதா, இல்ல I can only walk அப்படின்னு சொல்லுதா, இல்ல I can do all things through Christ. இயேசு மூலமா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு வசனம் சொல்லுது. அப்போ நாளைக்கே நம்மளுக்கு இப்போ அக்கா சொல்றதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும், நல்லா ஜாலியா சந்தோஷமா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். நாளைக்கே நீங்க உலகத்துக்குள்ள போகும்போது உங்களை எல்லாரும் ஏறி மிதிக்கிற மாதிரி சொற்களை சொல்லுவாங்க, ஊண்டிங்கா பேசுவாங்க, ஹர்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்குள்ள மறுபடியும் எனக்கு தாழ்ந்திருக்கான்னு நினைக்க வச்சிருவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும், ஒரு நாளும் காலையில உலகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஈவினிங் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் நம்ம வேதத்தை எடுத்து படிச்சு ஆண்டவரோட வசனம் என்ன சொல்லுதுன்றத பாண்டர் பண்ணிட்டே இருக்கும்போது உலகம் என்ன செஞ்சாலும் நமக்கு ஜெயம் மட்டும்தான். ஸோ அதனால அக்கா இன்னைக்கு சொல்லி கொடுத்ததை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே ப்ரேஸ் பண்ணணும், எப்பவுமே ஜெபத்துல ப்ரே பண்ணணும், எப்பவுமே நம்ம படிச்ச வசனங்களை பாண்டர் பண்ணிட்டே இருக்கணும். சரியா? இது என்னைக்குமே நீங்க மறக்க கூடாது. அக்கா 1 வீக் கழிச்சு உங்க வீட்டுக்கு வந்து கேட்டா கூட என்ன சொல்லணும், அக்கா இன்னைக்கு ஒரு டாபிக் எடுத்தனே அப்படின்னு கேட்டா அது என்ன டாபிக்னு சொல்வீங்க? என்ன சுச்சு இல்ல அமைதியாயிட்டீங்க, டாபிக் மறந்துட்டீங்களா? கரெக்ட், டாபிக் எனக்கு தாளந்து இருக்கா அப்படின்ற டாபிக் ஒரு அக்கா எடுத்தாங்க. தாளந்து இருக்கா, தாளந்து இல்லைன்னு சொல்லவே கூடாதுன்னு அக்கா சொன்னாங்க. தாளந்து இருக்கான்னு டவுட் வரும்போது அக்கா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆண்டவரை பிரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ண சொல்லியிருக்காங்க, ஆண்டவரோட வசனத்தை பாண்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஜீசஸ் நம்மள ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வச்சிருக்க பர்பஸை நம்மளுக்கு ரிவீல் பண்ணுவாங்க, அதை நோக்கி நம்ம வாழ்க்கையை கொண்டு போவாங்க, நம்மளையும் இந்த உலகத்துல ஜெயாமியா ஆக்குவாங்க. சரி, இப்போ இன்னைக்கான மெமரி வர்ஸ் செக்ஷனுக்குள்ள நம்ம போவோம். ஓகேவா? ஸோ இப்போ அக்கா என்ன சொன்னேன், ஏசாமி இருக்கும் போது தான் நம்மளுக்குள்ள ஜெயம் கிடைக்கும், நம்மளுக்கோட தாளந்து வெளிப்படும், ஜீசஸ் நம்ம கூடவே இருக்காருன்னும் போது நம்மளோட வாழ்க்கையில இருக்க எல்லா பர்பஸும் நிறைவேறும்னு அக்கா சொன்னாங்க. சரியா? அது ரிலேட்டடாகவே உங்களுக்கு தான் அக்கா ஒரு வசனம் சொன்னாங்க. ஓகே, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அக்கா சொன்ன ரெஃபரன்ஸ் டக்குன்னு நீங்க பைபிள் ஓபன் பண்ணுங்க. சரியா? ஓகே, ஜெனசிஸ் 39:2, ஆதியாகமம் 39:2. வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். ஸோ வசனம் என்ன சொல்லுதுன்னா, யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க யோசேப்போட கர்த்தர் இருந்தனால அவங்க தொட்டது எல்லாமே வாய்க்குச்சான், அவன் தொட்டது எல்லாமே சக்சஸ் ஆச்சான். ஸோ சும்மா சக்சஸ் வந்துடாது, நம்ம கர்த்தர் நம்ம கூடவே இருக்கும்போது நம்ம செய்யறது எல்லாமே ஜெயமா மாறும். ஸோ அதனால அக்கா ஏன் இந்த வசனத்தை எடுத்துருக்கேன்னா, நீங்க எப்பெல்லாம் டவுனா ஃபீல் பண்ணும்போது இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரணும், கர்த்தர் உங்க கூட இருக்காருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்ன்றதுக்காக தான் அக்கா இந்த வசனத்தை எடுத்துருக்கேன். ஸோ அதனால இந்த இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க, யோசேப்புன்னு இருக்கதை அடிச்சுட்டு உங்க பேரை அதுல எழுதிக்க போறீங்க. சரியா? கரெக்டா? உங்க பேர் என்னவோ அது நீங்க எழுதிடணும். உங்க பேர் மார்க் அப்படின்னா மார்க்னு எழுதிக்கணும். இப்போ உங்களோட நேம் கேரா அப்படின்னா நீங்க கேரான்னு எழுதிக்கணும். உங்க நேம் ஜேடன் அப்படின்னா நீங்க ஜேடன் எழுதிக்கணும். கரெக்டா? சரி, அப்ப இப்போ நம்ம வசனம் எப்படி ஆயிடும், கர்த்தர் கர்த்தர் யோசேப்போடேன்னு வருமா இல்ல என்ன வரும்? கரெக்ட், ஸ்டெல்லானா ஸ்டெல்லாவோடே அப்படின்னு இருக்கும். ஸோ கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஆதியாகமம் 39:2. இந்த வசனத்தை நீங்க எப்பவுமே மறக்க கூடாது. The Lord was with Kara and she prospered. So Kara போட்டிருக்கேன் அக்கா, நீங்க உங்க நேம போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வசனத்தை நல்ல ஞாபகமா வச்சுக்கணும், படிக்கணும், எழுதணும். 3 times ஆச்சு பேப்பர்ல எழுதி வைக்கணும். அக்கா நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்க எல்லாரையும் காமிக்க சொல்லுங்க. சரியா? ஓகே ஓகே, இன்னைக்கு டாபிக் அவ்வளோதான். நம்ம க்ளோசிங் ப்ரேயர்க்குள்ள போலாமா? ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே இயேசுவே, நோ 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 3 காரியம் பண்ண சொன்னேன், பண்ணவே இல்லை யாருமே. போடுங்க, முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க, கை கூப்புங்க, கண்ணை மூடுங்க. அக்கா ப்ரே பண்ண போறேன்.
வரேன். வாங்க வாங்க எல்லாம். ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நாளில் கூட எங்களுக்கு உங்களோட வசனத்தின் வெளிப்பாடை காமிச்சதுக்காக நன்றி ராஜா. எங்கள் ஒருத்தரையும் நீங்கள் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கீங்க சுவாமி. எங்கள் ஒருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரே எத்தனையோ தாளந்துகள் இருக்குது ராஜா. அந்த தாளந்துகள் எல்லாம் நாங்கள் அறியாதவர்களாக இல்லாதபடி சுவாமி, இன்றைய தினத்தில் நாங்கள் எப்படி எங்களுக்குள்ள இருக்க தாளந்தை தேடணும், எப்படி எங்களுக்குள்ள இருக்க தாளந்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ரகசியங்களை வசனங்கள் மூலமாக சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. எப்பொழுதுமே சுவாமி ஆண்டவரே இயேசுவே, வெளிச்சத்தவர்களாய், வெளிச்சத்து பிள்ளைகளாய், வெளிச்சத்துல தாளந்தை தேடுகிறவர்களாய் நாங்கள் இருக்கிற ஆண்டவரே, எப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்மை பிரைஸ் பண்ணிக்கொண்டே, உங்களோட பாதத்துல ப்ரே பண்ணிக்கொண்டே ஆண்டவரே உம்முடைய வசனத்தை பாண்டர் பண்ணிக்கொண்டே இருக்கிற பிள்ளைகளா நீங்க மாற்றினதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து கூட இருங்க, வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், அக்கா இன்னொரு நாள் இன்னொரு டாபிக்கோட நிறைய கதையெல்லாம் கொண்டு வரேன். சரியா? ஓகேயா?